இதை தவிர்த்துட்டு நீங்கள் நியூஸாக நீங்கள் கேதர் பண்ணணும்னா எனக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்து நியூஸ் ஓல் ராஜேந்திர நகரில் யூபி ஹாஸ்பிட்டல் பேஸ்மெண்ட்டில் ஃப்ரெண்ட் வந்து இறந்துட்டாங்க, அதை அப்டேட் பண்ணிக்கலாம். வெனிசுலாவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சு, டிஸ்பியூட் நடந்துச்சு. அகைன் மதுரோ வந்து பிரசிடென்ட் இருக்காரு. எலெக்ஷன் டிஸ்பியூட் இருந்தனால என்ன டிஸ்பியூட்னு கூட்டி அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் பிஸ்னஸ் பேஜில் 2 ஆர்டிகல் முக்கியம். ஒன்று வந்து நம்ம க்ரோத் சம்மந்தப்பட்டது. இந்தியாவோட க்ரோத் இப்போ அதிகமாக இருக்கும், எக்ஸ்போர்ட் அதிகமாக போனால் தான் க்ரோத் அதிகமாக இருக்கும். பட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் ஒரு எக்ஸ்போர்ட் இருக்குன்னா நான் ஃப்ரைட் சார்ஜ் இருக்குல்ல, என் பொருள் ஏற்றிட்டு போகிற சார்ஜ் இருக்குல்ல, அது அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ்போர்ட் குறையுது. அப்போ இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டிகல் என்ன இஷ்யூ பண்ணுது, இது ஒன்று. ரெண்டாவது RBI ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு, டிஜிட்டல் ரெவல்யூஷனில் இந்தியா தான் ஹெட் ஆகுன்னு சொல்லியிருக்கு. RBI ரிப்போர்ட் அதையும் பார்த்துருக்கேன். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO கொடுத்த இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்டை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அகேன்ஸ்ட் பண்ணுது. அப்போ என்ன இஷ்யூ, இந்தியா எந்த பாயிண்ட்னால இன்டர்நேஷனல் லெவலில் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் வேணாம் சொல்லுது. ரெண்டாவது இன்னொரு குட்டி நியூஸ் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, ப்ராஜெக்ட் டைகர். நம்ம இந்தியாவில் இருக்க டைகரை சேவ் பண்ணுறதுக்காக காடுகளில் வாழ்ந்த ட்ரைபல்ஸ் ஒரு 5.5 லட்சம் ட்ரைபல்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். மேன் ஹியூமன் கான்ஃப்ளிக்டா, முக்கியமாக ட்ரைபல்ஸ் கான்ஃப்ளிக்ட் வருது. அண்ட் ஃபைனலாக யூடியூப்ல ஒரு வீடியோ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி ராகுல் காந்தி வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோ ஒருவேளை அவங்க அவேர்னஸாக வரலன்னா அந்த வீடியோ பார்த்துங்க.